நீ உங்கள் அப்பா பணக்காரம்பா நடிகர் பிரபு கேட்கும்போது, எங்கள் அப்பா ஏழைப்பா நான் சிவாஜி கணேசன். அது மாதிரி ஐயா ராமதாஸ் வந்து அவரோட பாட்சா, அவரோட ஸ்டைலு, அவரோட ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. 20 வருஷம் தான் ஒரு அரசியல் தலைவருக்கு பவர் எப்படி இருக்குன்னா ஒரு 20 வருஷம் தான் இருக்கும். அந்த 20 வருஷம் முடிஞ்சிச்சு, அவரோட பவர் குறைஞ்சி போச்சு. இனிமேல் வயசாச்சு ஓரங்கமாக இருந்து 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிற காலத்தை கடந்து போகிறத விட்டு இன்னும் அதுதான் நேற்று திருமாவளவன் சொன்னார், பானம் இல்லாமல் அக்னி இல்லைன்னார். நேற்று அவரோட பேட்டியில் பார்த்தீங்களா, நான் இல்லாமல் பாமக இல்லை, என் காலில் வந்து விழுந்தீங்களா இல்லையாடான்றதை அதை வந்து நிரூபிக்க விதமாக தான் அதை சொன்னார். வச்சார் சரியான ஆப்பு திருமாவளவன் வந்து ராமதாஸ். நீங்கள் தான் என்ன தேடி வரீங்க, பானம் இல்லாமல் அக்னி இல்லைன்றதுக்கு உள்வர்த்தம் அதுதான் ராமதாஸுக்கு சரியான ஆப்பு நேற்று திருமாவளவன் கொடுத்தார். அதனால் பாமக வந்து தன்னுடைய டைம் டு டைம் நம்மளுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்காமல் அன்புமணி பேச்சு இந்த முறை ஒரு முறை கேட்டிங்கன்னா, தேசிய என்டிஏவோட கூட்டணி தொடர்ந்தால் அன்புமணிக்கும் இல்லை தமிழ்நாடு மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட திமுக ஒரே வழியில் தான். திமுக மீண்டும் தீய சக்தி திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்கு எவ்வித தியாகத்தையும் செய்ய பாமகவாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், அவர் அப்பா ராமதாஸாக இருக்கட்டும், அண்ணன் எடப்பாடியாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த ஒற்றை குறிக்கோள் தான். திமுக எப்படி ஒவ்வொரு முறையும் சொல்லி நம்ம வரமோ இல்லையோ ஆனால் மோடி வரக்கூடாதுன்றதை 2024 ஒரு வாசகமாக வச்சாங்களோ அதே வாசகத்தை சொல்லி தாவாக்காவாக இருக்கட்டும், சீமானனுக்கும் இந்த தருணத்தில் நான் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லா உங்கள் கொள்கையை மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த முறை மீண்டும் திமுக தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ்நாடு தாங்காது. அந்த ஒற்றை குறிக்கோளோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் நீங்கள் கூட்டணி வைக்கணும்.